So good evening everyone, right? So last class இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், burden preparation எல்லாமே பார்த்துருக்கோம், right? And today we will discuss about some important topic related to mineral beneficiation, right? ஸோ உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மினரல் பெனிஃபிஷியேஷன்னா என்ன, எதுக்காக பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ யூ கோயிங் டு ரீயூஸ் த மினரல் இன் விச் இட் இஸ் நாட் செட் ஆஸ் வேஸ்ட், ரைட்? நிறைய நம்ம வந்து ஐநூறு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ரா மெட்டீரியலில் க்ரஷிங் கிரைண்டிங் எல்லாமே பண்ணுறோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பவுடர் ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது ஐநூறு வந்து எங்கன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸில் due to the problem of permeability, right? So in order to avoid that or in order to reuse that, we go for mineral beneficiation process. Adula or one of the process da vandu agglomeration process. We have different agglomeration process. Adula நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு தான் படிக்க போகிறோம், sintering and pelletization, right? So you are going to convert the fine powders of iron ore into a bulk product. That is what your agglomeration. அக்ளாமரேட் பண்ணுறோம், ஓகேவா? பல்க் ப்ராடக்டாக வந்து அக்ளாமரேட் பண்ணுறோம், ரைட்? ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராசஸ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே, ரைட்? ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் ஃபைன்ஸ் பார்த்தோன்னா எங்கே வேணால் இருக்கலாம், ரைட்? மேபி இட் வில் பி ஃப்ரம் மைன்ஸ் டூரிங் க்ரஷிங் அண்ட் ஸ்ட்ரெயினிங், பிளான்ட்டில் வந்து அண்டர்சைஸ் பண்ணி வர இதில் வந்து வரும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் வரும். பெனிஃபிஷியேஷன் வந்து வி ஆர் கோயிங் ஃபார் திஸ் பெனிஃபிஷியேஷன் ஃபார் அப்கிரேடேஷன் ஆஃப் யுவர் ஓர், ரைட்? So why the agglomeration is needed? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have to convert it into a useful product, right? இல்லாட்டி நம்ம வேஸ்ட்னு சொல்லிட்டு அது பண்ணால் it is a loss for the plant which is producing. So to meet huge requirement of production, utilization of natural resources, upgradation of ore and quality improvement and environmental issues. So இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, ஐ மீன் அக்ளமரேஷன் பண்ணால் நம்ம வந்து இதை வந்து நம்ம மேட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இஃப் யூ மீட் த ப்ரொடக்ஷன் தென் இட் இஸ் ப்ராஃபிட் ஒன், ரைட்? அண்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு வேஸ்ட் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ், லீடிங் டு த குட் என்விரான்மெண்டல் அட்மாஸ்பியர், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் காரணம் அக்ளமரேஷன் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து இது வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும், ரைட்? ஸோ வாட் இஸ் அக்ளமரேஷன்? நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஃபைன்ஸ் இன்டு எ லம்ப் ப்ராடக்ட். லம்ப்னா பெருசு, பிரிக் ப்ராடக்ட், ஓகேவா? பல்க் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க, டு மேக் இட் சூட்டபிள் ஃபார் த அதர் ப்ராசஸ், ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த பார்ட்டிகல்ஸ் மிக்ஸ் டுகெதர், மேபி ஆஃப் எனி ரீசன், மேபி ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லை பைண்டர்ஸ் எதாவது யூஸ் பண்ணலாம். தோஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் bonded each other by any means. So that is what your agglomeration, right? ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் அப்படி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், அப்புறம் இந்த மாதிரி வந்து நடுவில் கேப்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரைட்? ஸோ ஜஸ்ட் தே ஆர் மேக்கிங் அ பாண்டிங் பிட்வீன் த சிங்கிள் பார்ட்டிகல்ஸ். நான் சொல்கிறது பவுடர்ஸ், ஒவ்வொரு பவுடர் பார்ட்டிகளும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பெருசாக வர்றது தான் அது அக்ளமரேஷன் ப்ராசஸ். இட் இஸ் அ லம்ப் ஒன் ஆர் பல்க் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இட் மே பி ஆஃப் எனி ரூட்ஸ். ப்ரெஸ்ஸிங் இன் கோல்ட் கண்டிஷன் அது என்ன சொல்லுவாங்கன்னா பிரிக்வெட்டின்னு சொல்லுவாங்க. ஆர் ரோலிங் பண்ணலாம், இல்லை ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணி பண்ணலாம். தட் இஸ் வாட் யுவர் பெலடைசேஷன் ப்ராசஸ். அண்ட் கேக்கிங், இர்ரெகுலர் ஷேப்பை கொடுத்து நம்ம அந்த ஹை டெம்பரேச்சர் கொடுத்து ஒரு கேக் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது சிண்டரிங். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாசிபிள் ரூட்ஸ் யூ கேன் யூஸ் த ஃபைன்ஸ் ஆஸ் எ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், ரைட்? ஸோ பாண்டிங் எந்த மாதிரினா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது யூ கேன் யூஸ் பைண்டர்ஸ்னால் நடுவில் ஒரு அந்த அயன் ஓர் மட்டும் இல்லாமல் அதில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம். வாட் டஸ் இட் டூ இஸ் இட் ஃபார்ம்ஸ் எ லேயர் ஆன் த பார்ட்டிக்கல், ஓகேவா? லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது ரெண்டுமே வந்து அதில் இட் வில் பைண்ட் ஈச் அதர், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் வாட்டர், யூ கேன் யூஸ் த பென்டோனைட், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆர் யூ கேன் யூஸ் கெமிக்கல் ஃபிலிம்ஸ், ஓகேவா? இட் இஸ் ரியாக்டிங் வித் தட் அயன் ஓர். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஓர் பவுடர்ஸ் இருக்குதுன்னா அது கூட ஏதாவது பைண்டர்ஸ் மாதிரி போட்டோம்னா அது ரெண்டு ரியாக்ஷன் நடந்து அந்த மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் வாட் யுவர் அனதர் வே ஆஃப் பாண்டிங். ஸோ அந்த மாதிரி இன்ஆக்டிவ் மேட்ரிக்ஸ், கெமிக்கல் மேட்ரிக்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் சூஸ் எனி திங் ஆஃப் திஸ் ப்ராசஸ் டு ஃபார்ம் த பாண்டிங் ப்ராசஸ், ஓகேவா? மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா கெமிக்கல் ஃபிலிம்
அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் வாட் இன்ஆக்டிவ் ஃபிலிம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட். ஹை டெம்பரேச்சர் பாண்டிங் இஸ் ஜஸ்ட் ஹீட்டிங் த thing to form a bonding process, right. For solid bonding எப்படி நடக்கும்னா by the help of diffusion process, diffusion bonding ஜென்ரலாக மேக்னடைட்டுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. and then the recrystallization of oxides and slag bonding. ஸோ இதெல்லாம் வந்து high temperature bonding வந்து possibly you can do it, right. so the first process is sintering. நான் sintering நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் பேசிக்காக என்ன நடக்குதுன்றது, ஓகேவா. ஒரு பெரிய பெட், ஓகேவா, கன்வேயர் பெல்ட்டுமே இருக்கும், அது மேலே எல்லா ஓவர் பார்ட்டிகல்ஸும் இருக்கும், ஓகேவா, ஃபைன் ஓவர் பார்ட்டிகல்ஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு இப்போ கன்வேயர் பெல்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் ஒரு ஃப்ளேமே கொடுப்பாங்க. நான் அந்த டயக்ராம் காமிக்கிறேன். ஃப்ளேம் கொடுப்பாங்க, அந்த இடத்துல அந்த ஃப்ளேம் வந்து ஸ்டேஷ்னரி, ஓகேவா, பட் த பெட் இஸ் மூவிங், ரைட். நீளமாக பெட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும், ரோடு மாதிரி அது மூவ் ஆகிட்டே இருக்கும், ரைட். ஒரு பர்டிகுலர் திக்னஸ் வந்து அந்த பெட் இருக்கும், ஓகேவா. பவுடர்ஸ் வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்கும், அது அவ்வளோ திக்னஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹீட் ஆகணும், எல்லா பார்ட்டிகளும் ஹீட் ஆகுறதுன்றது ஒரு டவுட்டு தான். பட் எப்படி வந்து எல்லா பார்ட்டிகல் ஹீட் ஆகுன்றது வந்து சின்டரிங் ப்ராசஸில் வந்து இருக்குது. அது எப்படி பண்ணுவாங்கன்னா பை ஹேவிங் எ சக்ஷன், ஓகேவா. நம்ம வந்து சக்ஷன் பண்ணோன்னா டவுன் டிராஃப்டிங் சொல்லுவாங்க, நான் அதை காமிக்கிறேன். ஸோ அது மூலிமா வந்து பை கண்டக்ஷன், ரைட். அந்த கண்டக்ஷன் ப்ராசஸில் வந்து ஹீட்டெல்லாம் சப்ளை ஆகி ஒவ்வொரு பார்ட்டிகளும் சப்ளை ஆகி அது ரெண்டுமே வந்து அந்த எல்லா பார்ட்டிகளும் பாண்டிங் ஆகும் பை டியூ டு த ஹீட், ஓகேவா. அந்த ஹீட்னால இட் வில் ஃபார்ம் எ கம்பஷன் ஜோன் ஆல்சோ, ரைட். ஸோ டியூ டு தட் கம்பஷன் ஜோன் these particles bond each other and it forms a bulk, irregular bulk product, சரியா. so this sintering mechanism in general is the process of compacting and forming a solid mass. அவ்வளோதான், irregular ஷேப் தான், ரெகுலர் ஷேப்லாம் கிடையாது, ரைட். வித்தவுட் எனி மெல்ட்டிங், ஓகேவா. அதெல்லாம் மெல்ட்டே ஆகாது, அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்ம கொடுக்குற ஃப்ளேம் வந்து அவ்வளோதான் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இட் மே பி ஃபார் ஹோமோஜினியஸ் மெட்டீரியல், இட் மே பி ஃபார் எனி ஹெட்ரோஜினியஸ் மெட்டீரியல், சரியா. ஸோ சின்டரிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் transient liquid phase you can add any component, right. it melts and அது வந்து அது ஒரு பாண்டிங்காக ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம், ஓகேவா. அண்ட் activated sinter is you just add some powders to form a binding material for the powders. So these are the possible sintering mechanism, ஓகேவா. ஸோ sintering process ரெண்டு டைப்பில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன் இஸ் batch sintering and ஒன் இஸ் continuous sintering. ஸோ இதில் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ட்வைட் லாய்டு continuous sintering process தான் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் see here the bed. இந்த இடத்துல ஸ்டேஷ்னரி, இது அப்படியே நெருப்பு மேலேருந்து கீழே நெருப்பு ஃப்ளேம் காமிக்கும், ஓகேவா. இது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும், மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ திக்காக அந்த ஹைட்டில் வரைக்கும் இது எல்லாம் ஃபுல்லாக ஓர்ஸாக தான் இருக்கும். இவ்வளோ திக்காக ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்குமே ஃபுல்லாக ஓர்ஸாக தான் இருக்கும். அவ்வளோ ஹைட்டில் இருக்கும், அவ்வளோ தப்பம்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். ஃபுல் இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக அது ஃபுல்லாக, ரைட். ஸோ இந்த இடத்துல உனக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மேலே இருக்கிற மெட்டீரியல் மட்டும்தான் ஹீட் ஆகும், கீழே வந்து சப்ளை ஆகாது, ஓகேவா. இஃப் யூ see here, if it is moving, the upper surface of the center bed will be having high temperature. அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆகும், அப்படியே எதுவுமே பண்ணாமல் விட்டோம்னா ஹீட் வந்து கீழே சப்ளையே ஆகாது, மேலே ரேடியேஷனில் ஏதாவது போயிடும், அந்த மாதிரி போயிடும். அதுக்காக என்ன பண்ணோம்னா அது பாட்டமில் இருக்குல்ல, they will have suction pumps, ரைட். இந்த மாதிரி வந்து சக்ஷன் பம்ப்ஸ் இருக்கும். இப்போ இது மூவ் ஆகுது, இங்கே வந்து ஃப்ளேம் கொடுக்குறாங்க, இங்கேருந்து சக் பண்ணி ஏரை சக் பண்ணி இது பண்ணுறாங்க, சக்ஷன் பம்ப்ஸ் இருக்கும். இப்படி என்ன ஆகும், இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ஹீட் அந்த அப்படியே இங்கே கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்ல, ஹீட் ஃபார்ம் ஆகும், கேஸஸ்லாம் ஃபார்ம் ஆகும். வீல் ஆட் சம் கோக் ஆல்சோ, ரைட். இதில் வந்து கோக்கு கூட ஆட் பண்ணுறது பாருங்கள், கோக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அது மாதிரி கோக் ஆட் பண்ணுறோன்னா டு ப்ரொடியூஸ் ஹீட் பிட்வீன் த மெட்டீரியல்ஸ், ஓகேவா. அந்த கேஸஸ் ஃபார்ம் ஆகலாம், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எல்லாம் வந்து எல்லாம் that will provide heat all the powder particles and the heat has been supplied from like bottom to top to bottom, ஓகேவா. இந்த ஏர் சக் பண்ணி இழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஹீட்டையும் அப்படி கீழே இழுத்துட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா போக 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 இங்கே பாருங்கள், இந்த ஹீட் வந்து இங்கே அப்படியே கீழே வரும், சரியா. மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே வரைக்கும் ஹாட்டாக தான் இருக்குது, இங்கெல்லாம் கோல்டாக தான் இருக்கும்.
கீழே போக 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 இங்கே ஹீட் அப்படியே இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் இங்கே இருக்கிற டெம்பரேச்சர்லாம் கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ இன் திஸ் வே இட் இஸ் அ மூவிங் ஒன். இந்த கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் உனக்கு இந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து இங்கே எப்படி இருக்குது. ஓகே, இது நீ கேட்கலாம் சார், இது எது மேலே இருக்குதுன்னு கேட்கலாம். இட் இஸ் அ கிரேட். ஓகே, ஜலடமாக இருக்கும். இந்த கன்வேயர் பெல்ட் வந்து ஜலடை இது பண்ணுவாங்கல்ல, அப்போ மாவுக்குள்ளே ஜலடை யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஜலடமாக இருக்கும். இது அது ஜலடை மேலே தான் இருக்குது. ஓகேவா? இட் வில் நாட் கம் டவுன். ஓகேவா? நீ கேட்கலாம்ல, பவுடர்ஸ்லாம் சார் கீழே வந்துடும்ல சார் சக்ஷன் பண்ணும்போது, அது வராது. அந்த மாதிரி தான் அந்த கிரேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சக்ஷன் பண்ணும்போது அந்த இங்கே அந்த ஜலடெல்லாம் இருந்துச்சுன்னா உனக்கு வந்து கேப்ஸ் இருக்கலாம். அது மூலிமா அந்த ஹீட்டெல்லாம் இங்கே வந்து ஏரை வந்து சக்ஸ் பண்ணி வெளில இருக்கணும். அந்த ஹீட் வந்து மேலேருந்து கீழே வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் டச் பண்ணுற மாதிரி இது இருக்கும். ஸோ இன் தட் வே ஆல் த பவுடர் பார்ட்டிகல்ஸ் வில் கெட் த ஹீட் அண்ட் ஹாவ் எ பாண்டிங் பிட்வீன் ஈச் அதர். சரியா? ஸோ ப்ரொவைடட் திஸ் ஃபேக்டர்ஸ் ஹாஸ் டு பி ஃபாலோடு. நான் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்கிறேன், எவ்வளோ ஸ்பீடில் போகணும், என்ன பண்ணணும், எல்லாமே சொல்கிறேன். எந்தளவுக்கு நீ செக்ஷன் வந்து அதிகமாக பண்ணுறியோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து இருக்கும். ரொம்ப செக்ஷன் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஹீட்டே வந்து கரெக்டாக வந்து இன்ட்ராக்ஷன் வந்து இருக்காது பவுடருக்கும். ஐ மீன் அந்த பாண்டிங் வந்து நடக்காது. சரியா? ஸோ திஸ் இஸ் த மிஷின். You can see that very lengthy bit, right? ஸோ நீ இப்படி பார்க்கும்போது மேலேருந்து கீழே பார்க்கும்போது இப்படி இருக்கும். திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ. இங்கேருந்து இப்படி பார்க்குறேன். ஓகேவா? அதாவது இங்கேருந்து இப்படி பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து இந்த பக்கம் பார்க்குறேன். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மேலே வந்து கோல்டு சிண்டர், நீ போட்ட சிண்டரு, அதுக்கப்புறம் ஹீட் ஃப்ளேம் கொடுக்கும்போது ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது என்னென்னா அந்த இடத்துல கம்பஷன் நடக்கும். போக போக உனக்கு வந்து ஹைட் கம்மியாகுது. மேலேருந்து டாப் டு பாட்டம் இங்கே கம்பஷன் இருக்கும். ஃப்ளேம் பண்ணுற அந்த ஃப்ளேம் இருக்கிற இடத்துல இந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஓகேவா? ஸ்டார்டிங் ப்ராசஸில் இப்படி தான் இருக்கும். மேலேருந்து கோல்டாக இருக்கும், கீழே ஃப்ளேம் கிடச்சோன்னா உனக்கு வந்து ஹீட் கிடைக்கும். தென் இட் இஸ் ப்ரீ ஹீட்டிங் டியூ டு த சக்ஷன். சக் பண்ணுறோம் ஏரை கீழே சக் பண்ணிக்கிட்டு தான் இந்த என்னென்னலாம் வந்து லைட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதெல்லாம் இப்படி வரும். இருக்கிறதே லைட் பார்ட்டிகல்ஸ் என்னது, கேஸ் தான் வந்து லைட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஹீட் எல்லாமே சக் பண்ணோம். அந்த ஹீட் இங்கே சக் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லா அவுட்டர் பார்ட்டிகல்ஸும் வந்து உனக்கு சப்ளை ஆகும். தட் இஸ் வாட் யுவர் ப்ரீ ஹீட்டிங் ஜோன். அங்கே போக போக கீழே வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஓகேவா? கீழே வந்து உனக்கு எல்லாமே கோல்டாக தான் இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த ப்ரொஃபைல் ஆஃப் யுவர் iron ore centering mechanism, schematic of a center bed. ஓகேவா? சென்டரிங் ப்ராசஸ்னாவே உனக்கு வந்து நீ இந்த இதை வரைஞ்சிடணும். சரியா? ரைட்? அண்ட் பாசிபிள் என்னென்ன ரியாக்ஷன் கம்போசன் ஜோனில் பார்த்தோன்னா the formation of carbon monoxide or carbon dioxide. You are going to add not only the iron ore particles, you are going to add the flux also, you are going to add coke also. சரியா? ஃப்ளக்ஸ் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் பைண்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் கோக் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த சப்ளை ஆஃப் ஹீட். ஓகேவா? ஸோ அந்த ஜோனில் அந்தந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகே? So slag bonding, phase formation and center basicity is to be maintained. This is maintained by the types of center we use. எந்த மாதிரி சென்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார்ம் பண்ணுறீங்க. ஆசிட் சென்டர், ஃப்ளக்ஸ் சென்டர், சூப்பர் ஃப்ளக்ஸ் சென்டர்லாம் இருக்குது. ஸோ திஸ் ஆசிட் சென்டர் டஸ் நாட் கண்டெயின் எனி ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஃபார் ஹேவிங் பைண்டிங் ப்ராப்பர்ட்டி. ரைட்? ஃப்ளக்ஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா லோயர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் டு மீட் செல்ஃப் ரெக்குயர்மெண்ட். அண்ட் சூப்பர் ஃப்ளக்ஸ் இஸ் meet the whole flux requirement in blast furnace. Right? Super flux சென்டர்லாம் உனக்கு வந்து blast furnace வந்து எஃபெக்டிவாக ரன் பண்ணணும். உனக்கு அந்த மாதிரி சென்டர் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ யூ கேன் யூஸ் எதர் டைப் ஆஃப் சென்டர். ரைட்? ஸோ the amount of flux requirement vary with composition of our physical and physical chemical properties. ஓகேவா? நீ எவ்வளோ ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணுன்றது உன்னோட இதை பொறுத்து இருக்கு, ஓரை பொறுத்து இருக்கு. நீ வந்து யூஸ் பண்ணுற ஓரை வந்து எந்த மாதிரி ஓரன்றதை அதை டிஃபைன் பண்ணியிருக்கு. ரைட்? This is the schematic of a sketch of a center plant. Center plant இப்படி ஸ்டார்டிங் வந்து கோக் கொடுக்கும், க்ரஷ் பண்ணி விடும். கோக்கு இது பிளெண்டோ ரிட்டர்ன் ஆகுது. லைம்ஸ்டோனு, அயர்ன் ஓர் எல்லாமே வந்து எங்கெல்லாம் ஆட் ஆகி மிக்சர் ஹாப்பர் இங்கே தான் சார்ஜ் பண்ணி இங்கே வந்து விழுது, இங்கே வருது. ஃபஸ்ட்டு கோல்டாக இருக்குது, இங்கே ஹீட் பண்ணுறாங்க. மேலோட்டமாக தான் ஹீட் பண்ணுறாங்க. கீழே வரைக்கும் வராது ஃப்ளேம், மேலே மட்டும் தான் இருக்கும். மேலே மட்டும் ஹீட் அதிகமாக இருக்கும். போக 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 சக் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஹீட் கீழே போகும்,
அதுக்குள்ளே இங்கே வந்துடும். இங்கே இருக்க ஹீட் கீழே போகும், அதுக்குள்ளே இங்கே வந்துடும். அந்த மாதிரி ஹீட் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் திஸ் வே, ரைட். இட் இஸ் அ மூவபிள், மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும், ரைட். ஸோ இங்கே வர 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 எல்லா ஹீட்டும் வந்து பாண்டாக இருக்கும். ஒவ்வொரு கட்டியாக பல்க் ப்ராடக்டாக வந்து வெளியில் வரும். அது க்ரஷ் பண்ணி வெளியில் கொடுத்துருவோம், வெளில வந்து இது பண்ணிடுவோம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த operational parameters which has to be maintained for the sintering process. Speed of flame front, coke rate, எவ்வளோ coke யூஸ் பண்ணுறீங்க, அண்ட் சின்டர் ப்ரொடக்டிவிட்டியும் செக் பண்ணிக்கணும், அண்ட் yield of sinter also, right. பெட் ஹைட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, பெர்மியபிலிட்டி இஸ் ஆல்சோ. பெட் ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், யூ ரெக்வயர் ஒன் செகண்ட்.
Hello.